தமிழக லாரிகளில் VLTD லொகேஷன் கண்டறியும் கருவியை பொருத்துவதற்கு மேலும் 15 நாட்கள் கால அவகாசத்தை நீட்டித்து மத்திய அரசின் சாலை போக்குவரத்து துறை உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக வெளி மாநிலங்களில் சிக்கித் தவித்த நூற்றுக்கணக்கான நேஷனல் பெர்மிட் லாரிகள் உரிமத்தை புதுப்பிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தி ஆசிரியர் வேல்ராஜ். வணக்கம் வேல்ராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. தமிழகத்தில் உள்ள கனரக வாகனங்களில் VLTD என்று சொல்லக்கூடிய அந்த லொகேஷன் கண்டறியும் கருவியானது பொருத்துவதற்கு பல்வேறு கால அவகாசங்களை கடந்த காலங்களில் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் வழங்கியிருந்தது. இதன் ஒரு பகுதியாக இந்த கருவிகள் கனரக வாகனங்கள் மட்டுமில்லாமல் பயணிகள் செல்லக்கூடிய வாகனங்களிலும் பொருத்த வேண்டும் என்ற அந்த உத்தரவு, அதாவது பயணிகள் நலன் கருதி, அந்த லாரியை இயக்கக்கூடியவரது நலன் கருதி இந்த கருவியானது பொருத்த வேண்டும். அந்த வாகனமானது எங்கே இருக்கிறது, அந்த வாகனத்தில் இருப்பவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பது போன்ற தகவல்களை உடனடியாக பெற்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக இந்த கருவி பொருத்த வேண்டும் என்ற அந்த உத்தரவை மத்திய அரசின் சாலை போக்குவரத்து துறை தெரிவித்திருந்தது. ஆனால் இந்த கருவியானது லாரிகளில் பொருத்துவதற்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக ஒரு புகார் எழுந்த நிலையில் தற்போது புதிய அமைச்சர் பதவியேற்ற நிலையில் தமிழக போக்குவரத்து துறை அதற்கான விலை விவரங்களை வெளியிட்டது. பாதியாக கடந்த முறையை காட்டினால்தான் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் பாதி விலைக்கு தற்போது அந்த VLTD கருவி பொருத்தப்படும் என்றும் 34 நிறுவனங்களிடமிருந்து அந்த கருவிகளை தங்கள் விருப்பம் போல பயனாளிகள் பெற்று பொருத்திக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே வெளி மாநிலங்களுக்கு சரக்கேற்றி சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த லாரிகள் சுமார் 350க்கும் மேற்பட்ட லாரிகள் என்று ஈவாகன் சேவை அமைப்பினர் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தனர். அந்த லாரிகள் உரிமத்தை புதுப்பிக்க இயலாமல் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் VLTD கருவி பொருத்தினால்தான் உரிமம் புதுப்பிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அதன் காரணமாக சரக்குடன் சென்ற லாரிகள் தமிழகம் திரும்ப இயலாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள். இது தொடர்பாக தமிழக போக்குவரத்து துறை அமைச்சகமும் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் VLTD கருவி பொருத்துவதற்கு 15 நாட்கள் கால அவகாசம் வழங்கிய லாரிகளுக்கு, நேஷனல் பெர்மிட் லாரிகள் VLTD கருவி பொருத்துவதற்கு 15 நாட்கள் கால அவகாசம் வழங்கி மத்திய அரசின் சாலை போக்குவரத்து துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மேலும் அந்த லாரிகளில் லொகேஷன் கண்டறியும் கருவியை மட்டும் பொருத்தினால் போதும், பேனிக் பட்டன் தேவையில்லை. பயணிகள் பயணிக்கக்கூடிய பேருந்து, வேன் போன்றவற்றிற்கு தான் அந்த பேனிக் பட்டன் தேவை. அதனால் அந்த கருவி மட்டும் பொருத்தினால் போதும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக பல்வேறு மாநிலங்களில், அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் பஞ்சாப் உள்ளிட்ட மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் ஏராளமான தமிழக லாரிகள் சரக்குடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த லாரிகள் அங்கிருந்து மீண்டும் தமிழகம் வருவதற்கும் அதன் நேஷனல் பெர்மிட் உரிமத்தை புதுப்பித்துக் கொள்ளவும் தற்போது வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக ஈவாகன் சேவை தலைவர் கணேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.